ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இப்படி இருக்க உங்களோட கேர்லி ஹேரை எப்படி ஸ்ட்ரைட்டனாக அழகாக நல்லா சில்கியாக ஸ்மூத்தாக மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். என்னோடய கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த ப்ராக்டிஸ் கிளாஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்தேன். அதை நம்ம சேனலில் ஒரு 2-3 நாளாக லைவ் போட முடியலங்க. இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ் நோட்ஸு அண்ட் வீடியோஸ் எல்லாமே வரும், நோட் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே தன்னோட ஹேர் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தனிங்காக நல்லா ஸ்ட்ரைட்டனிங்காக இருக்கணும்னு ஆசை. ஏன்னா அது நேச்சுரலாகவும் ட்ரை பண்ணலாம், தென் அன்நேச்சுரலாக நம்ம அதாவது அயர்னிங் மூலமாகவும் ட்ரை பண்ணலாம். இந்த அயர்னிங் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது, சிம்பிளாக வீட்டில் இருந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ப்ரொசீஜர் தான் நான் இன்றைக்கி என்னோடய கிளாஸ் நோட்ஸில் கொடுத்துருந்தேன். ப்ராக்டிக்கலாக அதை செஞ்சும் காமிச்சிருந்தேன். தென் அது பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அயர்னிங் பண்ணுறோம். தென் 5 to 10 minutes ஒரு ஹேர் எடுத்து 4 டிவிஷனாக பிரிச்சுடுவோம். இந்த 4 டிவிஷனில் ஒரு சிங்கிள் லேயர் எடுத்து மேலேருந்து கீழே எப்படி அயர்னிங் பண்ணுறோம். ஃபுல்லாக ஹேரையும் எடுக்கக்கூடாதுங்க. ஃபஸ்ட்டு ஹேரை 2 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கணும். அதுக்கப்புறம் காது சைட்லேருந்து இந்த காது சைடு வரைக்கும் 4 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கணும். பிரிச்சுட்டு கோம்பால் சீவி ஒரு சைடாக எப்படி அயர்னிங் பண்ணுறதுன்றதை காமிக்கிறேன். இதோட ப்ராக்டிக்கல் கிளாஸ் நடக்குங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க, தென் நம்ம பியூட்டிஷியன் கிளாஸ் ஃபாலோ பண்ணிவிட்டு டெய்லி கூட லைவ் பாருங்கள். தென் இதில் உள்ள நோட்ஸ் எல்லாம் நம்ம மேலேருந்து கீழ் நோக்கி எப்படி அந்த பொண்ணுக்கு ஹேர் அயனிங் பண்ணோன்னு பார்த்தோம். இதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2-3 மெத்தட் இருக்குங்க. அதில் உள்ள ட்ரிக்ஸ் சொல்கிறேன். எல்லாருக்குமே அயனிங் பண்ண தெரிஞ்சிருக்கும். பட் நீங்கள் கொஞ்சம் ஹேர் வெட்டாக இருக்கும்போது இந்த அயனிங் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். தென் ஏசியை ஆஃப் பண்ணிக்கோங்க. அந்த நார்மல் டெம்பரேச்சரில் வச்சு அயர்னிங் பண்ணுங்கள். அதே மாதிரி இது ஸ்ட்ரைட்டன் கிடையாதுங்க, அயர்னிங் தான். ஒரு 2-3 ஹேர் வாஷில் அந்த அயர்னிங் உங்களுக்கு குறைஞ்சிரும். தென் அதுக்குள்ளே நீங்கள் பண்ணணும், நல்லா ஷைனிங் சில்கியாக இருக்கணும்னா பயோடெக் ப்ராடக்ட்டில் வர நல்ல உங்களுக்கு ஹேர் சீரத்தை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் வெட்டாக இருக்க ஹேரில் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இதுக்குள்ளே பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்குங்க. இதோட லைவ் கிளாஸ் நம்ம சேனலில் நடக்கும், பாருங்கள்.